CapCutலையும் இன்ஷாட் ஆப்லையும் எப்படி வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டுத்துலையுமே இன்டர்ஃபேஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றே மாதிரி தான் இருக்கும். இதுக்கான எடிட்டிங் மட்டும் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். VPN ஆன் பண்ணிவிட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த மீடியா வேணுமோ அந்த மீடியாவை சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது உள்ளே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மீடியா ஃபைல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த ஆப்ஷனில் மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் செகண்டாக இருக்கிற மிரர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இது உங்களுக்கு இந்த ஃபோட்டோக்கு எந்த விதமாக சூட்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கு மிரர் எஃபெக்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த மிரர் எஃபெக்ட்டை உங்கள் ஃபோட்டோவோட டாப் கார்னரில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்டராக மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோவோட பாட்டம் கார்னருக்கு மூவ் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு நினச்ச மாதிரி இந்த வீடியோ வந்துடும். இன்ஷாட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. சேம் ப்ரொசீஜர் மாதிரியே உங்களுக்கு இந்த மிரர் எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. செகண்டாக இருக்கிற இந்த மிரர் எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களோட மீடியா ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த கார்னருக்கு கொண்டு போய் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்டராக கொண்டு வந்து வச்சு ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கப்புறம் பாட்டம் கார்னரில் ஒரு கீ ஃப்ரேம். இந்த 3 கீ ஃப்ரேமும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது அதே மாதிரியான உங்களுக்கு எஃபெக்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.